Omega's time. நுங்கு ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு நுங்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப் மில்க்கு, சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கப் நுங்கு ஜூஸுக்கு ஒரு 2 அல்லது 3 நுங்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. எசன்ஸ் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட நுங்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நுங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் கூலிங் வாட்டர், ஒரு கப் மில்க்கு, சுகரு, நான் சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான ஏதாவது எசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் பைனாப்பிள் ட்ரிங்க் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நன்னாரி சிரப் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைப் நுங்கு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நுங்கு ஆட் பண்ணிக்கோங்க, மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் போதும். 1/2 கப்பு கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பும் சேர்க்குறதுனால நீங்கள் கம்மியாகவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மிக்சியில் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து சப்ஜா சீட் வந்து ஊற வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லெமன் யூஸ் பண்ணி நுங்கு ஜூஸ் செய்ய போகிறோம். 1 அல்லது 2 நுங்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பைனாப்பிள் ட்ரிங்க் வச்சுருக்கேன் நான். ஒரு கப் கூலிங் வாட்ரு. இப்போ கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து அந்த வாட்டரில் வந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போது சப்ஜா சீடையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பு ஆட் பண்ணுறோம். இதில் நன்னாரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கையும் ஆட் பண்ணுறோம். இது சம்மருக்கு ஏற்ற நுங்கு ஜூஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்.